அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தீபாவளி சிறப்பு பேருந்துகள் இயக்கம் தொடர்பாக அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். சென்னை தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர் மாளிகையில் தீபாவளி சிறப்பு பேருந்துகள் இயக்கம் குறித்து போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் போக்குவரத்து துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்று வருகிறார்கள். தீபாவளிக்கு ஒவ்வொரு வருடமும் தீபாவளி, பொங்கல் உள்ளிட்ட அந்த விசேஷ நாட்களுக்காக தமிழ்நாடு அரசின் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். குறிப்பாக சென்னையிலிருந்து பிற மாவட்டங்களிலிருந்து பல்வேறு மாவட்டங்களும் என 2 வகையாக பிரித்து அதுக்கான பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்படும். அதன் அடிப்படையிலே சென்னையிலிருந்து சராசரியாக 10,000க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். அதே போல பல்வேறு மாவட்டங்களிலிருந்து, அதாவது உள் மாவட்டங்களிலிருந்து ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு என அந்த அடிப்படையில் உள் மாவட்டங்கள் கிட்டத்தட்ட 20,000 பேருந்துகள் இயக்கப்படும். ஆக மொத்தம் தமிழ்நாடு அரசின் சார்பில் 30,000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் சிறப்பு பேருந்துகளாக இயக்கப்படும். அதன் அடிப்படையிலே தற்போது இந்த ஆலோசனை கூட்டமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்த வரைக்கும் 4 பணிமனைகளாக பிரிக்கப்பட்டு தாம்பரம், தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட ஊர்களுக்கு செல்லக்கூடிய இடத்திலிருந்து தாம்பரமும், அதே போல அண்ணா நகரில் ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய இடங்களுக்கு அண்ணா நகரும், அதே போல சைதாப்பேட்டை, பாண்டிச்சேரி உள்ளிட்ட ஈசிஆர் வழியாக செல்லக்கூடிய மாவட்டங்களுக்கு பாண்டிச்சேரியும் என 4 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு அந்த 4 பணிமனை மூலமாக பேருந்துகள் அனுமதிக்கப்படும். அதன் அடிப்படையிலே சென்னையை பொறுத்த வரைக்கும் நகரில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வண்ணமும், அதே போல பயணிகள் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் அவர்கள் சொந்த ஊருக்கு சென்று திரும்ப வகையில் ஏற்பாடு செய்யப்படும். 20ஆம் தேதி தீபாவளி என்பதால் கிட்டத்தட்ட 15ஆம் தேதி முதல் இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். 15ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரைக்கும் சென்னையிலிருந்து பிற மாவட்டங்களும், 19, 20, 21 இந்த 3 நாட்களுக்கும் பல உள் மாவட்டங்களிலிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கும், 20ஆம் தேதி முதல் 23ஆம் தேதியிலிருந்து பல மாவட்டங்களிலிருந்து சென்னை என பல்வேறு பிரிவுகளாக அமைக்கப்பட்டு பயணிகள் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் அவர்களுக்கு ஊர்களுக்கு வந்து அதாவது வேலை செய்யும் இடத்திலிருந்தும், அதே போல சொந்த ஊர்களுக்கு சென்று திரும்ப வகையிலும் தமிழ்நாடு அரசின் சார்பில் தொடர்ச்சியாக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையிலே தீபாவளியை பொறுத்த வரைக்கும் பல மாவட்டங்களிலிருந்து சென்னையில் இருப்பவர்கள் சென்னையிலிருந்து ஒரே நேரத்தில் பல மாவட்டங்களுக்கு செல்வார்கள். அதன் அடிப்படையிலே இந்த 4 பணிமனைகள் மூலமாக தொடர்ச்சியாக மக்களுடைய அந்த போக்குவரத்து எளிதாக்கப்படும். அதே போல பல்வேறு விஷயங்கள், அதாவது எந்த இடத்திலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வகையில் பல மாவட்டங்களிலிருந்து வந்தக்கூடிய மக்களை பாதுகாப்பாகவும், அதே போல போக்குவரத்து நெரிசல் இல்லாமலும் அனுப்பி வைக்கக்கூடிய அந்த வகையில் ஏற்பாடு செய்யப்படும். அதன் அடிப்படையில் தான் தற்போது போக்குவரத்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகளுடன் தற்போது அமைச்சர் சிவசங்கர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரி கார்த்திக்.